ஓகே, இன்னைக்கு நம்ம ஒரு பர்டிகுலர் டாபிக்ன்றது பேசுறது பதிலாக நம்மை நாமே சிறிது ஆராய்ச்சி செய்து பார்க்கலான்றது தான் இன்னைக்கு தியானத்தை நம்மளே நமக்கு தியானிக்கலாம். எதுக்காக நம்ம இந்த ஜெப வழிபாட்டுக்கு வந்திருக்கிறோம்? வந்த நோக்கம் நிறைவேறுதா நிறைவேறலையா? அதை பற்றி சிறிது நாம் தியானிக்கலான்றதை நான் நினைக்கிறேன். இன்னைக்கு ஏற்கனவே ஒரு முறை சிஸ்டர் ராணி கேட்டாங்க உங்ககிட்ட, எதுக்காக இந்த ப்ரேயர் மீட்டிங் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் உங்கள்கிட்ட அதே கேள்வி தான் இப்பவும் கேட்குறேன். எதற்காக இந்த ஜெப வழிபாட்டுக்கு வரீங்க? சொல்லலாம், எல்லாரும் சொல்லலாம். வாலண்டியர்ஸும் சொல்லலாம். எதற்காக இந்த ஜெப வழிபாட்டுக்கு வருகிறீர்கள்? என்னுடைய ஸ்பிரிச்சுவல் growth. ஸ்பிரிச்சுவல் growthக்காக வரீங்க. வெரி குட். வேற யாராவது? பாவங்களிலிருந்து எது சிஸ்டர்? ஃபர்ஸ்ட் நம்ம தேவைக்காக தான் வர்றோம் பிரதர். அதுக்கப்புறம் இறைவார்த்தை சிஸ்டர் நம்ம இல்ல இல்ல இல்ல, ஆழம் தெரியும். என்னையும் சேர்த்துக்க வேண்டாம். நீங்க எதுக்காக சாரி வரீங்க அதை சாரி சொல்லுங்க. பிரதர். ஃபர்ஸ்ட் எங்களோட தேவைக்கு தான் வரோம். அப்புறம் எது தேவை எது கேட்கணும் இல்ல அப்படிங்கறத இல்ல இல்ல புரிஞ்சுக்கிட்டு இந்த கொஸ்டின் ரொம்ப பாதையில சிஸ்டர், கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். இப்போ எதுக்காக இந்த ஜெப வழிபாட்டுக்கு வரீங்க? இறைவார்த்தை கேட்க தான் வார்த்தைகளை பிரதர். கேட்கும்போது இறை நான் எந்த நிலைமையில இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஓகே, இறை வார்த்தையை கேட்க வரீங்க. வெரி குட். வேற யாராவது? பரிசுத்தமாக, இன்னும் பரிசுத்தமாக. பரிசுத்தமாக வரீங்க. ஓகே. கடவுளை இன்னும் நல்லா தெரிஞ்சு ஆ சரி, கடவுளை நல்லா நம்பிக்கை தெரிஞ்சுக்க வரீங்க. நம்பிக்கையில இன்னும் வளருது. To grow in இறை faith. வார்த்தையின் ஆழத்தை புரிஞ்சுக்க ஓகே. இறைவாரத்தின் மறைபொருள் ஃபுல்லா அங்கதான் வெளிப்படுது. நிறைய இடத்துல வெளிப்படுது பிரதர், இங்கேயும் வெளிப்படுது. ஆண்டவருக்கு நன்றி. ஓகே, வேற ஏதாவது? அவரை இன்னும் அதிகமாக அன்பு செய்ய ஆன்மீகத்தில் வளர ஓகே ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவில் வளர ஓகே ஆண்டவரோட பேசணும், அவரோட ஐக்கியமா இருக்கணும்னு ஜெபத்துக்கு வந்திருக்கிறோம் பிரதர். ஓகே. ஆண்டவரை பற்றி அறிவில் வளர்றீங்க. ஓகே, வெரி குட். வேற யாராவது? இறை எல்லாருமே வார்த்தை புதுப்பிக்கப்படுறதுக்காக. வார்த்தையில புதுப்பிக்கப்படுறதுக்காக. வெரி குட். வேற யாராவது? நம்ம எல்லாருமே சேர்ந்து ப்ரே ஆண்டவர் பண்ணும்போது இன்னும் அது காடோட பிரசன்ஸ்ல நான் இருக்கிறேன். ஸோ அந்த லேர்ன் பண்றேன், அதனால நான் வரேன். ஓகே, காட்ஸ் பிரசன்ஸ்ல we are learning. ஓகே. பிரதர், எனக்கு இன்னொரு இதுக்காகவும் வரேன். நீங்க எல்லாரும் ப்ரேயர் பண்றீங்கல்ல, அது மாதிரி நானும் ப்ரேயர் பண்ணணும், நற்செய்தி இப்படி சொல்லி கொடுக்கணும், அது தெரிஞ்சு கொள்ளணும், அதுக்காகவும் வரேன். வெரி குட், வெரி குட். நானும் ஆன்மீக இன்னொரு வாழ்க்கையில விஷயம் வளரணும்னு பிரதர். ஆசைப்பட்டு வரீங்க. வெரி இன்னைக்கு குட். ஆண்டவர் எனக்கு என்ன Praise the வச்சிருக்கிறாரோ Lord, அதுதான் brother. ஆவணம் வரும். ஓகே, இன்னைக்கு ஒரு ஆண்டவர் ஒரு எனக்கு என்ன வச்சிருக்காருன்னு தெரிஞ்சுக்க வந்திருக்கீங்க. ஆமா பிரதர். ஓகே, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஃபுட் நாளும் வேணும். எனக்கு பிரைஸ் எல்லாம் ஒவ்வொரு ஓகே, நாளும் ஆண்டவர் எனக்காக வச்சிருக்க திருவுளம் என்னங்கிறத அதை அறிந்து கொள்ளணும், ஆண்டவரோட உறவு கொள்ளணும். அதே போல இப்ப நிறைய பேர் ஆண்டவருக்காக பணி செய்ற, எனக்கு என்ன பணி ஆண்டவர் வச்சிருக்காரா அதை நானும் செய்யணும்ன்ற அதை கற்றுக்கொள்றதுக்காக தான் பிரதர். யாரு சொல்றது சிஸ்டர் இது? அமுத ஜெயசீல் சிஸ்டரா? கடவுள் உங்களுக்கு என்ன ஆமா வச்சிருக்காருன்னு brother. தெரியலையா சிஸ்டர்? எனக்கு இன்னும் முழுசா தெரியல பிரதர், உண்மையாவே. ஓகே, ஃபைன். வேற யாராவது? இறைவார்த்தையை கேட்கும் பொழுது நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு என்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் நான் என்ன பண்ணணும்ன்றதுக்கும் வரேன்றது. ஓகே, வெரி குட். உங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் இறை வார்த்தையின் அடிப்படையில் நம்ம சரியா இருக்கிறோமா இல்லையான்னு பார்த்துக்கிறதுக்கும். வெரி பிரதர், டு குட். எக்ஸ்பீரியன்ஸ் ஜீசஸ் பிரதர், டு எக்ஸ்பீரியன்ஸ் ஜீசஸ், இயேசுவை போல மாற. நீங்க நிறைய சொல்றீங்க சிஸ்டர், ஏதாவது ஒன்று சொல்லுங்க சிஸ்டர். டு எக்ஸ்பீரியன்ஸ் ஜீசஸ். டு எக்ஸ்பீரியன்ஸ் ஜீசஸ். ஓகே இயேசுவை போல வாழ பிரதர். ஓகே பிரதர், இறைவார்த்தையை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க, மற்றவர்களோட அனுபவங்களும் கேட்கறதுக்காக பிரதர். இறைவார்த்தையில எப்படி வளர்றாங்க. மரியாதை போல நல்ல பங்கு தேர்ந்தெடுத்ததுக்காக வந்திருக்கிறோம் பிரதர். மரியாதை போல நல்ல பங்குனா பேசாம உட்காந்து ஜெபிக்கலாமா சிஸ்டர்? ஆண்டவர் பாத்துல உட்காந்து, அதுதான் சூப்பர் பங்கு. ஓகே ஓகே, இந்த மரியாதை பற்றி நான் பேசுறேன், கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் பேசுறேன். வேற யாராவது? குட். Praise the Lord, எல்லாருமே brother. ஒரு எஸ் Praise சிஸ்டர், the Lord, சிஸ்டர். brother. பிரைஸ் லார்ட். நல்ல கல்வனை கொடுத்த அதே வாக்கு எனக்கு வேணுமெண்டு. நல்ல கல்வனை கொடுத்த வாக்கு உங்களுக்கு வேணும்னா? ஆமா, ஏன் பைபிள் எவ்வளோ வசனம் இருக்கு சிஸ்டர்? எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு பிரதர். ஏன் அந்த வான் வீட்டுல வசனம் அவர் பிடிச்சது? வான் வீட்டில் அவரோட இருக்கணும். சிஸ்டர் மாதா கூட தான் வான் வீட்டில் அவரோட இருக்கிறாங்க. மேரி ஆஃப் மகதலின் கூட வான் வீட்டில் இருக்கிறாங்க. ஏன் நல்ல கல்வனை போல இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? என்ன ஒரு சில
அவங்க அவங்கள மாதிரி இல்லையே பிரதர். நான் ஒரு சில இடங்கள்ல பாவங்கள் பண்ணி இருக்கேன். அப்ப அதுல இருந்து அவனை கொடுத்த மன்னிப்பு எனக்கு கிடைக்கும். உங்களுக்கு மன்னிப்பு கொடுத்துட்டாரா கொடுக்கலையா சிஸ்டர்? கொடுத்துட்டாரு பிரதர். இருந்தாலும் இன்னும் அப்படியே ஒரு அந்த ஒரு எண்ணம். ஆகணும் பிரதர். ஓகே, குட் குட். சரி, நம்ம உண்மையிலே சொல்லுங்க வேற யாராவது? இறைவார்த்தை கேட்கும் போது நம்பிக்கை உண்டாகும்ல பிரதர், அந்த நம்பிக்கை எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இங்க வரேன். வெரி குட். யார் சிஸ்டர் அது? லூர்து மேரி. லூர்து மேரி சிஸ்டர். ஓகே, வெரி குட். நம்பிக்கை இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக வரீங்க. வெரி குட். வேற யாராவது? கடவுளை பற்றி நிறைய ஒவ்வொரு வாரம் உடனே ஒவ்வொரு நற்செய்தி வசனத்தை கேட்கும் போது புதுப்பிச்சு வார மாதிரியே தோணுது. ஒரு வாரம் அதுல நமக்கு கலந்து கொள்ளாம இருந்தாங்க நிறைய விஷயங்கள் நம்மளை விட்டு போற மாதிரி தோணுது. யாரு சொல்றது சிஸ்டர்? யார் பேசுறது இப்போ? ரீசா. ரீசாவா? ஓகே, எங்க இருக்கீங்களா? சொல்லுங்க சிஸ்டர். இப்போ ஒவ்வொரு வாரமும் நமக்கு அதுல நற்செய்தியை கேட்கும் போது அந்த வாரம் முழுவதும் நம்மள புதுப்பிச்சு கொண்டு வந்துட்டு அடுத்த வாரம் நமக்கு காத்திருந்து எப்ப வராதுன்னு தாகம் ஏற்படுது. வெரி குட், வெரி குட். ஓகே, நல்ல சந்தோஷம். வாழ்வாக்குறதுக்காக. எது பிரதர்? ஆண்டவருடைய அன்பை உணர்றதுக்காக வரேன் பிரதர். ஓகே, அவனுடைய அன்பை உணர்றதுக்காக வரீங்க. வெரி குட். வேற யாராவது? யாரோ ஒரு சிஸ்டர் சொன்ன மாதிரி இருந்தது இப்போ. சாந்தி சிஸ்டரா? ப்ரீச்சிங் வந்து இங்க டிஃபரெண்டா இருக்கு பிரதர். டிஃபரெண்டான பிரீச்சிங் வரீங்க. யா ஓகே. இன்னொரு இடத்துல டிஃபரெண்டான அனுபவிங்களா சிஸ்டர் அப்போ? இல்ல அப்படி இல்ல பிரதர். என்ன சொல்றது, எங்களுக்கு தெரியாதது இப்ப நாங்க ஃபாதர்ஸ் கிட்ட எல்லாம் போய் அதை டிஸ்கஸ் பண்ண முடியாது. சோ இங்க வந்து நாங்க டிஸ்கஸ் பண்ணி எங்களால தெரிஞ்சுக்க முடியுது. சரி, கடவுளுக்கு நன்றி. இன்னைக்கு ஒன்லி டிஸ்கஷன் தான் சிஸ்டர். வில் கோஸ். சும்மா சாதாரணமாக உட்காந்து பேசுற மாதிரி பேசலாம். இன்னைக்கு மனம் விட்டு பேசுகிற நாள் இன்று. வேற யாராவது? குட், ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் ஆன்சர் பண்ணீங்க, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். குட். ஓகே, ஒரு சிலர் ஆன்மீக வாழ்க்கையில வளரணும்னு ஆசைப்பட்டு வரீங்க. நிறைய பேர் இறை வார்த்தை நிறைய கேட்கணும்னு சொல்லி வரீங்க. அப்புறம் நம்மளை பரிசுத்தமாக்கணும்னு சொல்லி வரீங்க. சிலர் நிறைய கடவுளை பற்றி தெரிந்து கொள்ளணும், இன்னும் நிறைய ஆண்டவரை பற்றி தெரிந்து கொள்ளணும். அப்புறம் நம்பிக்கையில் வளரணும்னு ஒரு சிலர் இறை வார்த்தையுடைய ஆழத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுறீங்க. கடவுளுடைய பிரசனத்தை உணரணும், கடவுளுடைய அன்பை உணரணும். அப்போ நான் சோதித்து அறியறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு இதாக இருக்குது. அவர் இயேசு கிறிஸ்துவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வாழ்க்கையில் நான் அனுபவிக்க வேண்டும். எல்லாமே ரொம்ப நல்ல ஒரு விஷயந்தான். அப்புறம் நல்ல கல்வனை போல எனக்கு இரக்கம் கிடைக்கணும்னு சொல்லி ஒரு சிஸ்டர் சொன்னாங்க. நம்ம அதை பற்றி கொஞ்சம் பேசலாம். ஏன் அந்த மாதிரி ஒரு தாட் வருதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஒரு சிலர் ஆண்டவர் மேல உள்ள தாகம் அதிகமாகுது. நான் இங்கே வரும்போது அது எல்லாம் உண்மைதான். நீங்கள் சொல்கிற எல்லாமே உண்மை. இறை வார்த்தையை கேட்க கேட்க அந்த தாகம் உண்டாகும். ஆவியானவர் நம்ம நிரம்ப அந்த தாகம் உண்டாகும். இறை வார்த்தையிலே ஆவியான. எஸ் சிஸ்டர். அந்த வார்த்தையின் வல்லமையை இங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. லைக் இப்போ ஹீலிங் பண்ணும்போது இந்த வேர்ட் ஆஃப் காட் எப்படி ஜீசஸ் அந்த வார்த்தையா இருக்கிறாரு. அந்த வார்த்தை எப்படி நம்ம அப்ளை பண்றோம், அதனுடைய அவுட்கம் என்ன, அதனுடைய பவரை எப்படிங்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். வெரி குட். இறை வார்த்தையுடைய வல்லமையை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. குறிப்பா ஜீசஸ் பரிசேயரை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை, உங்களுக்கு இறை வார்த்தையும் தெரியல, கடவுளுடைய வல்லமையும் தெரியல. நீங்க அதை புரிந்து கொள்ள முடிகிறது. வெரி குட். அப்புறம் இங்கே உள்ள ப்ரீச்சிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு ஒரு சிஸ்டர் சொன்னாங்க. ஓகே, சந்தோஷம். ஓகே, குட். இதில் ஒரு சில எல்லாமே நான் கரெக்டான பாயிண்ட் தான். இருந்தாலும் ஒரு சில விஷயத்தை நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புகிறேன். ஓகேங்களா? ஒன்று, இந்த நல்ல கல்லணை போல இருக்கணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு ஒரு சில நேரங்களில் வர்றது தப்பு கிடையாது. ஓகேங்களா? நாம் பாவத்தில் விடும்போது இந்த எண்ணம் நமக்கு கட்டாயம் வரணும். ஓகேங்களா? ஏன்னா கடவுளை யார் என்று தெரிந்திருந்தும் வேணுமென பாவத்தில் விழும்போது அவர்களுக்கு வேற வழி கிடையாதுன்னு சொல்லி சென்ட் பால் சொல்றாரு. சில நேரத்தில் நம்ம தெரிந்தே பாவத்தில் விழுறோம். அந்த நேரத்தில் நிச்சயமா நமக்கு ஆண்டுடைய கிருபையில அவருடைய இரக்கத்தை நம்பி தான் நம்ம ஜெபிச்சாகணும். நான் சொல்றது புரியுதுங்களா? எப்பொழுது நம்ம உண்மையிலேயே பாவத்தில் விழுறோமோ அந்த நேரத்தில் நம்ம பெருமையாவோ நம்பிக்கையில் சும்மா ஜெபிக்கிறதுல அர்த்தம் கிடையாது. உண்மையிலே நாம் மனம் வருந்தி ஆண்டோட்ட மன்னிப்பு கேட்கலாம். நம்மை தாழ்த்த வேண்டியது அவசியம்.
அப்போ இந்த ஜெபம் நான் நிறைய முறை ஜெபிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஆண்டவரே பரலோகத்து ராஜ்யத்தில் நீங்கள் வரும்போது என்னை நினைவு கூறுங்கள். இன்ஃபேக்ட் ஒரு நாள் முழுவதும் நான் அந்த ஜெபத்தை நான் ஒரு முறை ஜெபிச்சிருக்கேன். என்னுடைய ப்ரேயர் பண்ணுற இடத்துலையோட இந்த இதை பிரிண்ட் பண்ணி ஒட்டி வச்சுருந்தேன். ஒரு சில பாவத்திலேருந்து வெளியில் வர முடியாமல் கஷ்டப்படும் போது. ஆனால் நம்ம பாவ சயந்தனம் பண்ணி முடிச்ச அப்புறம் மறுபடியும் இந்த ஜெபத்தை சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்படி பண்ணும்போது நம்ம வந்து ஸ்லோவாக குற்ற உணர்வுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் நம்ம தவறு செய்யும் பொழுது உண்மையிலே தாழ்த்தி மன்னிப்பு கேட்க வேண்டும். அந்த பாவத்திலேருந்து வெளியில் வந்த அப்புறம் நம்ம அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. என்ன சிஸ்டர், மேரி சிஸ்டர்? இந்த ஜெபத்தை நான் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னு நினைக்கிறேன், இல்லையா? ரொம்ப பைபிள்லே ஒரு பவர்ஃபுல் ப்ரேயர்னா இது ஒரு ப்ரேயர். நிறைய ப்ரேயர் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் ப்ரேயர் பைபிளில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜெபத்தில் மோட்சத்தை பெற்றுக்கொண்டார், இல்லையா? வாழ்க்கை முழுவதும் கடவுளுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ஒரே ஒரு ஜெபத்தில் மோட்ச வாசல் அவருக்காக திறக்கப்பட்டது. அது பவர்ஃபுல் ப்ரேயரா இல்லையா? உண்மையிலே பவர்ஃபுல் ப்ரேயர் தான், அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. ஆனால் நம்ம தவறு செய்யும்போது அதை நம்ம ஜெபிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கடவுளுடைய பிள்ளைன்ற ஒரு ஐக்கியத்தில் உரிமையோடு ஆண்டவரோடு நம்ம உறவாடுவது நல்லது. மறுபடியும் விழுந்தோம்னா மறுபடியும் ஜெபிக்கலாம். ஆண்டோடைய இரக்கத்தை மன்றாடுவது தப்பு கிடையாது. ஓகே. இன்னொரு மரியாதை போல நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார்னு சொல்லி ஒரு சகோதரி சொன்னாங்க. இப்போ மரியாவுக்கும் மார்த்தாவுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் எல்லாருக்கும் தெரியும். மரியா ஆண்டோடைய பாதத்தில் அதிக நேரம் அமர்ந்தாங்க. மார்த்தா மற்ற காரியங்களை, இல்லையா, இயேசு கிறிஸ்துக்கு தேவையான காரியத்தை செஞ்சாங்க. வேற ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இல்லை, உலகப்பூர்வமான காரியத்தை செய்யலை. இயேசு கிறிஸ்துவை உபசரிக்கிறதுக்கு தேவையான காரியத்தை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ ரெண்டுமே நல்ல பங்கு தான். அந்த ரெண்டில் மரியா செய்தது மிக நல்ல பங்கு. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா மரியா சோசன் த பெட்டர் பார்ட்னு இருக்கும். ஆண்டவர் மார்த்தா பண்ணது தப்புன்னு சொல்லலை. மார்த்தாவை விட மரியா நல்ல பங்கை தெரிந்து கொண்டார்கள். அப்போ இதில் பெஸ்ட் பார்ட் என்னது? சரி, ஒன் குட். மார்த்தா பண்ணது குட், மரியா பண்ணது பெட்டர். அப்போ பெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கணும், இல்லையா? கரெக்டா? ஜீசஸ் வந்து மரியா பண்ணது பெஸ்ட்டுன்னு சொல்லலை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம நிறைய பேர் மரியா பண்ணது பெஸ்ட்டுன்னு நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். நாட் லைக் தேட். மார்த்தா பண்ணது மோசனும் அன்று சொல்லலை. மரியா இதை கம்பேர் பண்ணும்போது அது சரி கிடையாது. ஏன்னா அவங்க நிறையா கவலைக்குள்ளாகிறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அதனால சரி கிடையாது. ஆனால் மார்த்தா பண்ண வேலை தப்பு கிடையாது. அவர்கள் செய்தது ஜீசஸுடைய மினிஸ்ட்ரி தான் பண்ணுறாங்க, ஜீசஸ்க்கு மினிஸ்ட்ரி பண்ணுறாங்க. கரெக்டா? அப்போது ஒரு சர்ச்சில் ஊழியம் பண்ணுறது மாதிரி அவங்க ஆண்டருக்கு ஊழியம் பண்ணுறாங்க. அதனால் மார்த்தா பண்ணது நல்ல ஜாப் தான், குட் ஜாப். மரியா பண்ணது பெட்டர் ஜாப். எது பெஸ்ட்டு? குறை சொல்லாம இருக்கணும், அதான் பெஸ்ட். குறை சொல்லாம பெஸ்ட். ஓகே, வெரி குட். வேற யாராவது? ஆண்டவர் திருவுளப்படி நடக்கணும், அதான் பெஸ்ட். ஆண்டவருடைய திருவுருப்படி நடக்கணும். வெரி குட், பெஸ்ட். வேற யாராவது? சரி, இன்னைக்கு டிஸ்கஷன் தான் பண்ண போறோம். நம்ம பெரிய கிளாஸ் எடுக்க போறது இல்லை. லெட்ஸ் டிஸ்கஸ். பண்ணதான் பிரதர் பெஸ்ட். எது சிஸ்டர்? அன்னை மரியாள் சேர்ந்து பண்றது. அன்னை மரியாள் பண்ணதான் பெஸ்ட். வேற யாராவது? கேட்கிறவங்களாக இல்லாம செயல்படுத்துறவங்களாகவும் இருக்கணும் பிரதர். இறை வார்த்தை யாராவது கேட்கிறவங்களா இல்லாம செயல்படுத்துறவங்களா இருக்கணும். ஓகே. வேற யாராவது? சர்விங் ரெண்டுமே சேர்ந்து பண்ணணும். ரெண்டுமே பெஸ்ட் தான் பிரதர். ஆனா மரியாவோடது இன்னும் அதிகமான நேரம் அந்த மாதிரி இருக்கும். ரெண்டுமே எப்படி சிஸ்டர்? பெஸ்ட்னா ஒண்ணுதான் சிஸ்டர் இருக்கும். முழு மனதோட பிரதர், ஆனா அது பெஸ்ட். இன்னும் அதிக நேரம் அதுல இருக்கணும். மரியா தான் பெஸ்டா? மரியா பெஸ்ட் தான். ஆண்டவர் மரியா பெஸ்ட்னு சொல்லல சிஸ்டர், பெட்டர்னு தான் சொன்னார். சரி, தமிழ்ல வந்து அந்த டிஃபரன்ஸை காமிக்கல, அதனால தான் நமக்கு புரிய மாட்டேங்குது. இங்கிலீஷ்ல வந்து ரொம்ப தெளிவா போட்டிருக்கு, மரியா சோசன் பெட்டர் பாத், இல்லையா? பெட்டர் போர்ஷன் சொல்லி சொல்றாரு. நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இதுல ரெண்டுல இது நல்ல பங்கு, அவ்வளவுதான். இதுதான் பெஸ்ட் பார்ட்னு ஆண்டவர் சொல்லலை. அதனால தான் நம்ம தமிழ் பைபிள் படிக்கிறவங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் புரிய மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப நாளாக தெரியல. பட் இங்கிலீஷ் பைபிள் படிக்கும்போது தெளிவாக போட்டிருக்குது, மரியா சோசன் பெட்டர் பார்ட். இப்போ எது பெஸ்ட் பார்ட்? ஓகே, நம்ம இப்போ ஜீசஸை பார்க்கலாம். ஜீசஸ் என்ன பண்ணாரு? டைம் கிடைக்கும் போதெல்லாம் போய் பிதாவுடைய பாதத்தில் உட்கார்ந்தார், இல்லையா? மீதி நேரத்தில் வந்து மக்களுக்கு சர்வ் பண்றார். அப்போ எது பெஸ்ட் பார்ட்?
ஜீசஸ் பண்ணுறது தான் பெஸ்ட் பார்ட். ரெண்டுமே செய்யணும். ரெண்டும் செய்யணும். முதல்ல என்ன செய்யணும்? டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவர் பாதத்தில் போய் உட்காந்து ஜெபிக்கணும். அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு வந்து அதை போதிக்கணும், உதவி செய்யணும், மக்களை விடுவிக்கணும். ஜீசஸ் என்னென்ன பண்ணாரோ அதெல்லாம் செய்யணும். அப்போ அதுதான் பெஸ்ட் பார்ட். மார்த்தா பண்ணதை மட்டும் பண்ணிட்டு இருந்தால் போதாது. நான் வந்து எங்கேயோ ஒரு காட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணுறேன், ஜெபம் பண்ணிட்டு இருந்தால் மட்டும் போதாது இல்லையா? நம்பிக்கை வந்து செயல் வடிவம் வரணும். அப்போ ஆக்ஷனில் கொண்டு வரணும். அதே நேரத்தில் வெறும் ஆக்ஷன் மட்டும் இருந்தால் போதாது. இப்போது 2 கதை எடுத்துக்கலாம். என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்கிறேன். நான் காலேஜ் படிக்கிற டைமில் நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணேன். சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்ண ஆரம்பித்தேன். அதே டைமில் என்னுடைய பிரதர் வந்து ஊழியம் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ எனக்கு அவங்கள பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு, என்ன எப்போ பார்த்தாலும் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மக்கள் பசியில் வாடுற மக்களுக்கு போய் ஒரு உதவி செய்கிறது கிடையாது, ஒன்றும் கிடையாது. நாங்கள் சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது பண்ணும்போது கூப்பிட்டா வரமாட்டாங்க. ஓகே, இப்போ ரெண்டில் எது பெஸ்ட்டு? உட்காந்து ஜெபிக்கிறது பெஸ்ட்டா, சோஷியல் கஷ்டப்படுற மக்களுக்கு உதவி செய்கிறது பெஸ்ட்டா? ரெண்டுமே முக்கியம். டிப்ளமேட்டிக் ஆன்சர் பண்ணக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழைத்தல் பிரதர். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சிஸ்டர். சில அழைத்தெல்லாம் பொதுவான அழைத்தல் சிஸ்டர். இல்ல அன்னை தரசா பண்ணாங்களா அந்த மாதிரி மக்களுக்கு உதவி செய்யணும். கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யறதுதான் பெஸ்ட் பிரதர். ஓகே, ஸோ ஒரு சிஸ்டர் சொல்ல மற்றவங்க உதவி செய்யறது தான் பெஸ்ட். சாப்பாட்டு வழி இல்லாமல் ஒருத்தர் இருக்கிறான் சிஸ்டர், அவனுக்கு உதவி செய்யறது பெஸ்ட்டா, உட்காந்து ஜெபம் பண்றது பெஸ்ட்டா? உதவி செய்ய முடியும்னா கண்டிப்பா உதவி செய்யணும். உதவி செய்யணும் பிரதர். ஏன்னா அவர் இரக்கத்தை தானே ஃபர்ஸ்ட் விரும்புறாரு. கரெக்ட், குட். இதுல என்ன ப்ராப்ளம்னா, நான் ப்ரேயர் பண்றது கிடையாது. அந்த காலத்தில் நான் ப்ரேயர் பண்ண மாட்டேன், வெறும் சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன். எங்க அண்ணா அதிகமா சர்வீஸ் பண்றது கிடையாது, ஆனால் வெறும் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தான். 2 பேரும் 2 எக்ஸ்ட்ரீம். நல்லா கவனிச்சுக்கோங்க, எங்க லைஃப்ல நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஒரு 10-15 வருடம் வரும்போது என்ன ஆகுது, என்னுடைய வாழ்க்கையில நிறைய பாவம் வந்துச்சு. ஏன்? கடவுள் பாதத்தில் உட்காராம நான் என்னுடைய சொந்த முயற்சியில் மற்றவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது நான் ஆட்டோமேட்டிக்காக எங்கே விழுறேன்? பாவத்தில் விழுறேன். ஏன்னா கடவுளை நம்பி நம்மள என்னுடைய சொந்த முயற்சியை நம்பி பண்ணுறேன். இப்போ இவங்க வெறும் ஜெபம் மட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஆண்டவர் என்ன சொன்னாரு, இதை மட்டும் பண்ணிட்டு உட்காந்தா பத்தாது, நீ மக்களுக்கு போய் உதவி செய்யணும்னு சொன்னதால அவங்க சர்வீஸும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு 15 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது யார் பெட்டர் பர்சனாக இருக்கிறாங்க? இப்போ யார் பெட்டர் பர்சன் ஆயிருது? சோப்பெல்லாம் போடக்கூடாது. இல்ல, நீங்க சொல்றது வந்து ப்ரீவியஸ் இத சொல்றீங்க. அண்ணன் வந்து பிரேயர் பண்ணிட்டு செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கறது சொல்றீங்க. நீங்க செயல்பாடு மட்டும் பட்டுட்டு இருக்கும்போது அண்ணன் செய்ததுதான் கரெக்ட். சிஸ்டர், நான் ரொம்ப தெளிவாக சொன்னேன். ஒரு காலத்தில் நான் நல்ல உதவியெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன், ஆனால் கடவுள்கிட்ட வரல. எங்கள் அண்ணன் பெருசாக உதவியெல்லாம் செய்யலாம், ஆனால் கடவுள் கூட இருந்தாங்க. நல்லா ஜெபிப்பாங்க, நல்லா ப்ரீச் பண்ணுவாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு என்கிட்ட பாவம் நிறையா வந்து போச்சு, ஏன்னா கடவுள் இல்லாமல் நான் பண்ணதுனால. ஆனால் என்னுடைய சகோதரர்கிட்ட ஸ்லோவாக ஆண்டவர்கிட்ட நெருங்க அன்புனா என்னன்னு சொல்லி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஜெபிக்கவும் செஞ்சாங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்யவும் ஆரம்பித்தாங்க. இப்போ 2 பேர்ல யார் பெட்டர் பார்ட் எடுத்தது? செய்யறது நல்லது. அண்ணா செஞ்சதுதான் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம 2மே நல்ல விஷயம்தான். ஆனால் ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிக்கணும்? கடவுளை அன்பு செய்யறதுல ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? சரி, 2 கட்டில் பழைய ஏற்பாடு 2 கட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? ஒன்று முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடு ஆண்டவரை அன்பு செய்யுங்கள். அதுக்கப்புறம் தான் நம்மை அன்பு செய்வது போல மற்றவங்களை அன்பு செய்யறது. நம்ம ஃபர்ஸ்ட் கட்டளையை கடைபிடிக்காம 2வது கட்டளையை கடைபிடிச்சோம்னா நிச்சயமா கடவுள் விட்டு பிரிஞ்சு போயிடுவோம். ஓகேங்களா? இந்த 2வது கட்டளை முதல் கட்டளையிலேருந்து வரணும். நம்ம கடவுள் அன்பு செய்யணும். இப்போ கடவுள் நம்மளுக்கு ஒரு மனைவியை கொடுத்துருக்கார், உங்களுக்கு ஒரு கணவனை கொடுத்துருக்காருன்னா, கடவுள் கொடுத்த கணவன், கடவுள் கொடுத்த மனைவி அப்படின்னு அன்பு செஞ்சீங்கன்னா, மனைவி தப்பு பண்ணும்போது மனைவி மேல கோபம் வராது. யார் மேல கோபம் வரும்? உங்க கணவன் யாரு கொடுத்தது? கடவுள் கொடுத்தாரு. மனைவி யாரு கொடுத்தது? கடவுள் கொடுத்தாரு. ஹலோ, மனைவி யாரு கொடுத்ததுன்னு எல்லாம் மனைவி மாதிரி சொல்றீங்க. கணவன் மாதிரி ஒருத்தரும் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. பாருங்க,
சிஸ்டர் உங்க ஹஸ்பண்ட் சொல்றாங்களா பாருங்க. மனைவி யார் கொடுத்தது? கடவுள் கொடுத்தது. ஒருத்தர் சொல்றாரு கடவுள் கொடுத்தது, மற்ற யாரும் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. அரெக்ஸாம் பிரதர், மனைவி யார் கொடுத்தது? ஊழியர்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவீங்க, அதனால நான் சொல்லாம ஹலோ, இன்னைக்கு எல்லாம் சொல்லலாம்னு சொல்லியிருக்கேன் நான். உண்மையிலேயே கடவுள் கொடுத்ததுதான் brother. சரி, பக்கத்துல சிஸ்டர் வந்துட்டாங்களா? இருக்காங்க brother. அதனால தான். ஓகே ஓகே, குட். ஸோ இப்போ மனைவி சரியில்லைன்னா யாரை கோச்சிக்கலாம்? கடவுள்ல தான் கோச்சிக்கணும். அவ்வளவுதாங்க. யார் அது? ஹலோ, இங்கே தான் பிரச்சனை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மனைவியை கடவுள் கொடுத்தார், கணவனை கடவுள் கொடுத்தார். இப்போ மனைவி சரியில்லை இல்லை கணவன் சரியில்லைன்னு தோணுச்சுன்னா கடவுளை கோச்சிக்கிறது கிடையாது. கடவுள் கொடுத்தா எப்பவுமே நல்லா இருக்கும். இப்போ யாரை கோச்சிக்கிறது? நம்மளதான் கோச்சிக்கணும். நம்மளதான் கோச்சிக்கணும். ஏன் சிஸ்டர் என்னை சேர்த்துக்கிறீங்க நீங்க? அவங்க அவங்கள கோச்சிக்கணும் பிரதர். யாரும் ஆ, ஆ, நான் என்ன தான் கோச்சிக்கணும்னு சொல்லுங்க. கரெக்டா? Correct. கணவன் சரியில்லைன்னா யாரை கோச்சிக்கணும்? மனைவி அவங்கள கோச்சிக்கணும். நான் தான் ஏதோ தப்பு பண்றேன், நல்ல கணவன் தான் ஆண்டவர் கொடுத்தார், எனக்கு தான் இவங்களை புரிஞ்சுக்கொள்ள தெரியலன்னு சொல்லிட்டு அவங்கள சரி பண்ணணும். அதே மாதிரி கணவன் தன்னை சரி பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஜோசப் brother சொல்லவே மாட்டாரு brother. எது பிரதர்? ஜோசப் brother சொல்லவே மாட்டாரு, மியூட்லயே இருக்கிறார். அவரை தான் கேட்கணும் பிரதர். பர்மிஷன் கிடைக்கல பிரதர் சொல்றதுக்கு. என்ன பிரதர் இப்படி போட்டு உடைக்கிறீங்க? அவ்வளவு பயம் பிரதருக்கு ஸ்டெல்லாஸ்டர் மேல. இல்ல கீழ்ப்படிதல். இது வரைக்கும் பயம் இல்லை, இதுக்கப்புறம் பயம் இருக்குது. ஓகே, நான் ரீசெண்டாக ஒரு ஜோக் ஒன்று படித்தேன், சொல்கிறேன். இது ரொம்ப ஆப்டாக இருக்குது. ஒரு சர்ச்சில் பாஸ்டர் கேட்குறார், ஒய்ஃபுக்கு பயந்த ஹஸ்பண்ட்லாம் இடது பக்கம் இந்த பக்கமாக உட்காருங்க அப்படின்னு சொல்லி, ஒரு பக்கம் ஒரு சீட் தள்ளி உட்காருங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் தள்ளி உட்காருங்க, ஒரே ஒருத்தர் மட்டும் அப்படியே சீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறார். அப்போ இந்த பாஸ்டர் ரொம்ப ஆச்சரியம். அவர் கூப்பிட்டு கேட்குறாரு, இந்த மொத்த குரூப்பில் நீங்கள் ஒருத்தர் தான் தைரியமாக இருக்கிறீங்க, எப்படி அப்படின்னு கேட்குறாரு. என் மனைவி எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்றாரு. என்ன ஜோசப் பிரதர்? ஸ்டெல்லா சிஸ்டர், அவர் தமாஷா சொல்றாரு, கோச்சிக்காதீங்க அவர் மேல. ஓகே, குட். இப்போ நிறைய பேர் நிறைய விஷயம் சொன்னீங்க. நிறைய பேர் இதுல அதிகமா சொன்னது என்ன தெரியுமா? கடவுளை பற்றி நான் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் வரேன் அப்படின்னு சொல்றீங்க. கரெக்ட். நம்ம பைபிள்ல கடவுளை பற்றி அதிகமா தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வந்தவங்க ஒரு சிலர் பார்க்கலாமா? ஜீசஸ் ஜீசஸை பார்க்கறதுக்கு கிரேக்கத்துல இருந்து ஆளுங்க வராங்க. ஓகேங்களா? யோவான் 12வது அதிகாரம் 20வது இறை வார்த்தை. யோவான் 12:20 20-21 யாரா படிங்க பார்க்கலாம். இப்போ வாலண்டியர்ஸ் படிக்க வேண்டாம், மற்றவங்க படிக்கலாம். யோவான் 12வது அதிகாரம் 20-21. வழிபாட்டுக்காக திருவிழாவுக்கு வந்தோருள் கிரேக்கர் சிலரும் இருந்தனர். இவர்கள் கலிலேயாவில் உள்ள பெத்சாய்தா ஊரை சேர்ந்த பிலிப்பிடம் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகின்றோம் என்று கேட்டுக்கொண்டார். ஓகே, கிரேக்க நாட்டுல இயேசு கிறிஸ்துவ பார்க்க வராங்க இல்லையா? இப்போ 1 கொரிந்தியர் 1:22 படிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 1:22. இந்த கிரேக்கர்கள் எதுக்காக கடவுளை தேடி வராங்க பாக்குறது காரணம் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அவங்க நார்மலாக கிரேக்கருடைய மைண்ட் செட் என்னன்றதை புனித பவுல் அங்கே சொல்றார். யூதருடைய மைண்ட் செட் என்னன்றதை அங்கே சொல்றார். 1 கொரிந்தியர் அரும் அடையாளங்கள் ஒருத்தர் படிங்க சிஸ்டர். யூதர் அரும் அடையாளங்கள் வேண்டும் என கேட்கின்றனர். கிரேக்கர் ஞானத்தை நாடுகின்றனர். ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். ஓகே, அப்போ கிரேக்கர் எதை நாடுறாங்க? ஸ்கிரீன் க்ளோஸ் பண்ணுங்க. இப்ப நானே போட்டுக்கிறேன், ஸ்கிரீன் போட வேண்டாம். ஓகே, கிரேக்கர் எதை நாடுறாங்க? ஸோ அவங்களுக்கு நிறைய புதுசா நிறைய கத்துக்கணும். இந்த
அவங்க நாட்டில் கடவுளை பற்றி என்ன தெரிஞ்சு வச்சுருக்காங்க, மற்ற நாட்டில் கடவுளை பற்றி என்ன சொல்கிறாங்க, இவர் என்ன புதுசாக சொல்ல போகிறாரு. ஜீசஸ் பற்றி நிறைய பேர் கேள்விப்படுறாங்க. அவங்க ஞானத்தை தேடி இயேசு கிறிஸ்ட வராங்க. புரியுதுங்களா? யூதர்கள் எதை நாடுறாங்க? அரும் அடையாளங்கள். எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு அற்புதம் செய், எனக்கு ஒரு அடையாளம் செஞ்சு நீ தான் மெஸ்ஸியான்றது எங்களுக்கு ப்ரூஃப் பண்ணு, இல்லையா? யோவான் 6வது அதிகாரம் 30வது இறை வார்த்தை. யோவான் 6:30. அவர்கள் நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர், அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர். யோவான் 6வது அதிகாரம் 30வது இறை வார்த்தை. அப்போ யூத மக்கள் அப்பப்போ என்ன கேட்குறாங்க ஆண்டவர்கிட்ட, நீங்க ஒரு அடையாளம் கொடுங்க, எங்களுக்கு ஒரு அற்புதம் செஞ்சு காமிங்க, நீங்க உண்மையிலே மெஸ்ஸியான்னு நாங்கள் அப்போதான் நம்புவோம். யோவான் 6வது அதிகாரம். அவர்கள் நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர், அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர் எங்கள். ஓகே. அப்போ ஒரு சில மக்கள், யூத மக்கள் இயேசு கிறிஸ்து எதுக்காக பின்பற்றினாங்க? ஏதாவது ஒரு அடையாளம் காமிக்கிறாரா, அற்புதங்கள் செய்கிறாரா? இயேசு கிறிஸ்து பின்பற்றுறது பல வகையான மக்கள் பின்பற்றுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மைண்ட் செட்டில் பின்பற்றுறாங்க. ஒரு சிலர் எதுக்கு பார்க்க ஆண்டவரை பின்பற்றி வராங்க? அற்புதங்கள் அடையாளங்கள் ஏதாவது செய்கிறாரா, அற்புதம் நடக்கும் ஆர்வத்தில் வராங்க, இல்லையா? இப்போ இவங்கெல்லாம் கடவுள் விரும்பினபடி வந்தாங்களான்னா கிடையாது. ஒரு சிலர் என்ன எதுக்காக வராங்க? நமக்கு ஏதாவது கிடைக்குமா இவர்கிட்ட இருந்து, நம்முடைய பிரச்சனை தீர்மானம் வராங்க. கரெக்டா? எதனால நான் இந்த டாபிக் இன்னைக்கு எடுக்கிறேன்னா, இன்னைக்கு காலை மத்தியானம் ஒரு தினசரி அனுதின ஜெப வழிபாட்டில் ஒரு சகோதரி கேட்டாங்க, பிரதர் நாங்கள் நிறைய பேருக்கு போய் ப்ரீச் பண்ணுறோம், மக்களுக்கு அற்புதங்கள் நடக்குது, அடையாளம் நடக்குது, எல்லாம் முடிஞ்ச அப்புறம் யாரும் திரும்பி வர மாட்டேங்கிறாங்க. கரெக்டா? அற்புதங்கள் அடையாளங்கள் பெற்ற பிறகு மக்கள் திரும்பி வர்றது கிடையாது. இங்கே நம்முடைய ஜெபக்குழுவில் எத்தனையோ சகோதர சகோதரிகள் பலவிதமான அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்கள் இங்கே இன்னைக்கு நம்மகிட்ட இல்லை. அப்போ எதுக்காக அவங்க இந்த கூட்டத்துக்கு வந்தாங்க? நமக்கு ஏதாவது தேவை, அவங்களுக்கு ஒரு உலகபூர்வமான ஒரு தேவை. எத்தனையோ பேர் வேலை இல்லைன்னு வராங்க, வேலை கிடைச்சப்புறம் எஸ்கேப் ஆயிடுறாங்க. பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க முடியுதுன்னு வந்து கஷ்டப்பட்டு சொல்கிறாங்க, கல்யாணம் ஆனோடனே கடவுளை மறந்துடுறாங்க. பொண்ணுக்கு ப்ரெக்னென்ட் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்திருக்கு, நான் இப்போ பேத்தியை பார்க்கணும், பேரனை பார்க்கணும்னு போயிடுறாங்க. எது முக்கியமாகி போச்சு? பேத்தியை கொடுத்த கடவுளை மறந்துடுறாங்க, ஆனால் பேத்தி முக்கியமாகி போச்சு. கரெக்டா? இப்படிதான் நிறைய பேர் ஆகி போகுது. சரி, ஜீசஸ் இருக்கும்போது இது நடக்குது. ஜீசஸ் ஒரு 10 தொழுநோயாளியை குணப்படுத்துறார். திரும்பி வந்து நன்றி சொன்னது ஒரே ஒரு ஆள் தான். கரெக்டா? அந்த நன்றி சொன்னவர் இயேசு கிறிஸ்து பின்பற்றினாருன்னா பைபிளில் பின்பற்றின மாதிரி போடல. அவர் கூட வந்து தேங்க்ஸ் பண்ணிட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். பிரதர், அது வந்து இப்போ எங்களை இதுல ஒரு டிஸ்கஷன் வந்ததுங்க பிரதர். அது வந்து என்னன்னா, பிற இனத்தவர் தான் அந்த நன்றி வந்து சொல்றாங்க. அப்போ வந்து ஆக்சுவலா அவர் திரும்பி வந்து நன்றி சொன்னதுக்கு காரணம், அவர் வந்து அந்த கூட்டத்துல வந்து போனா அவங்க வந்து கொலை பண்ணிடுவாங்கன்னு இது பண்றதுக்காக ஆண்டவரத்தை பார்த்து நன்றி சொல்லிட்டோம்னா தான் நாம உயிரோட வாழ முடியுன்றதுக்காக தான் வந்து நன்றி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து வந்தது பிரதர். இதெல்லாம் உலகப்பூர்வமான கருத்து சிஸ்டர். அவன் வந்து காலில் வந்து மண்டிட்டு ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்றான் சிஸ்டர். அதையே நம்ம கொச்சப்படுத்துவாங்க. கடவுள் அது தப்பா சொல்றான்னு சொன்னாரா? அவர் மனசுல அப்படி வந்து சொல்லும்போது ஆண்டவர் அவரை ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளா காமிச்சிருப்பாரா? இல்லைங்க பிரதர். ஜீசஸ் வாயிலிருந்து அவர் ஒரு நல்ல எக்ஸாம்பிளா காமிக்கிறார். புற இனத்தான உனக்கு வந்து நிறைய சொல்ல முடியுதுப்பா, மற்ற 9 பேர் எங்க போனாங்கன்னு கேட்கிறார். ஓகேங்களா? நம்ம பைபிளுடைய அந்த கான்டெஸ்டுக்கு எகெயின்ஸ்டா திங்க் பண்ணக்கூடாது சிஸ்டர். இல்லைங்க பிரதர், வேற ஒருத்தவங்க சொன்னாங்க, அதனால அது தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். இல்லை, நீங்க பைபிள் படிக்கும்போது சிஸ்டர் எந்த அடிப்படையில் அது சொல்லப்பட்டிருக்குது, ஜீசஸ் அவரை பற்றி அப்ரிஷியேட் பண்ணாரா இல்ல குறையா சொன்னாரான்னு பார்க்கணும். ஜீசஸ் அப்ரிஷியேட் பண்றாரு இல்லையா? அப்போ அவர்கிட்ட ஒன்றும் தப்பான ஒரு எண்ணம் கிடையாது அவர் மைண்ட்ல. இப்போ சில இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ தோமையார் வந்து இயேசு கிறிஸ்து மறுதளிச்சார். நிறைய பேர் அதுக்கு வேற வேற மாதிரி விளக்கம் கொடுப்பாங்க. அவருக்கு வந்து ரொம்ப தைரியமானவர், இப்படி பண்ணார் அப்படி பண்ணார். தைரியமானவர் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை மறுதளிச்சது தப்பா கரெக்டா? நமக்கு அது சொல்றது கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்ம ஊருக்கு வந்திருக்காரு தோமையார், நம்ம ஊர் செயின்ட்டு.
அதனால அது தப்பு கிடையாது. இப்போலாம் நிறைய பேர் எனக்கு சொல்கிறாங்க, ஜீசஸ் மனசு கஷ்டப்பட்டு சொல்கிறார் இல்லையா, நீ என்னை கண்டதால் விசுவசிக்கிறாய், காணாமல் விசுவசிப்பர் பாக்கியவான்னு சொல்லி ஆண்டவர் அவர் குறை தான் சொல்கிறாரு. அப்போ அப்போ ஜீசஸ் தப்புன்னு சொல்லும்போது ஓகே, வி ஹேவ் டு அக்செப்ட் இட் இஸ் மிஸ்டேக், அவ்வளோதான். அந்த தப்பை நம்ம செய்யக்கூடாது. அதே போல் இந்த இடத்துல ஜீசஸ் அவரை குறை சொல்லலை, அவர் அப்ரிஷியேட் அப்போது அவர் மேலே ஒரு குறையும் கிடையாதுங்க. ஓகே, ஸோ இதே இடத்துல ஜீசஸ் இப்போ இந்த அற்புதத்தெல்லாம் பண்ணது யார்? இங்கே ஜீசஸ் மினிஸ்டர் நடந்த அற்புதத்தெல்லாம் பண்ணது யார்? ஜீசஸ் தான். அப்போ ஜீசஸ் அதே பிரேக் கொஸ்டின். ஆயிடுச்சு brother. ஏன் வாய்ஸ் சிஸ்டர் இப்போ ஓகே இருக்கா? ஆமா பிரதர். பிரேக் ஆச்சு. இப்போ ஓகேயா? இப்போ ஓகே பிரதர். ஓகே, ஸோ அப்போ இங்கே ஜீசஸ் மினிஸ்டர் நடந்த எல்லா அற்புதத்தையும் செய்தது இயேசு கிறிஸ்து தான் இல்லையா? எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் படுத்து படுக்கையாக இருந்தாருங்க, அவங்க மனைவி பயங்கரமாக அழுது ஜெபம் பண்ண ஸ்பாட்டில் எந்திரிச்சு நடந்தார். இப்போ அந்த சகோதரியை காணும். கொரோனாவில் வெளியில் போகிறதுக்கு பயந்துட்டு அழுதுட்டு நிறைய பேர் வந்தாங்க. கடவுள் இந்த இடத்துல ஸ்பாட்டில் எத்தனையோ பேர் கொரோனா பாதிக்கப்பட்ட மக்களை குணப்படுத்தினார். இன்றைக்கி காணும். நிறைய பேர் எனக்கு சூசைட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிற போது அந்த அளவுக்கு கடன் பிரச்சனையில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னவங்க பிரச்சனைலேருந்து வெளியே வந்த அப்புறம் பிஸ்னஸ் சூப்பர் ஆயிடுச்சுன்னு அப்புறம் பிஸி ஆகிட்டாங்க, பிஸ்னஸில் பிஸி ஆகிட்டாங்க, ஆளை காணும். கரெக்டாக குழந்தை வர இல்லாதவங்க குழந்தை குறைஞ்சி பிறந்தப்புறம் இப்போது குழந்தைய வளர்க்குறதுக்கு டைம் சரியாக இருக்குது பிரதர், ஆளை காணும். கணவன் மனைவி சண்டையாக இருந்து நிறைய பேர் வந்தாங்க, கணவன் மனைவி சண்டை சரியாக போச்சு, இப்போ நாங்கள் ஜாலியாக இருக்கிறோம், அதனால் ஆண்டு தேவையில்லைன்னு வரமாட்டேங்கிறாங்க. இப்படி நிறைய நடக்குது. நான் லிஸ்ட்டு போடனால் நிறைய லிஸ்ட்டு போடலாம். இப்போ ஜீசஸ் இதே கேள்வி நம்மகிட்ட கேட்பார் இல்லையா? எத்தனையோ பேர் இங்கே வந்து நன்மையை பெற்றுக்கொண்டீங்களே, இன்றைக்கி ஒரு 70 பேர் தான் அங்கே இருக்கிறீங்க, 78 பேர் இருக்கிறீங்க, மீதிலாம் எங்கே போனீங்களான்னு கேட்பாரா கேட்க மாட்டாராம்? எப்படியும் ஒரு 1000 பேராக வந்து இங்கே நன்மைகளை பெற்றிருப்பார்கள் இல்லையா? இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, இது நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம், எதற்காக இயேசு கிறிஸ்துடன் நம்ம வரோம், எதற்காக அவரை தேடுகிறோன்றது நமக்கு முதல்ல தெரியணும். ஓகேங்களா? இதே குரூப்பில் ஒரு சில சகோதர சகோதரிகள் பயங்கர ஆர்வமாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வந்து நிறைய டவுட்டை கேட்டு நிறைய கற்றுக்கிட்டு ரொம்ப ஆர்வமாக வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்த ஒரு சில சகோதரிகளை நான் பார்த்துருக்குறேன். ஒரு ஸ்டேஜ் வரும்போது அவங்க ஸ்லோவாக அவங்களோட இன்ட்ரெஸ்ட் குறையுது, ஒரு சிலர் குரூப் விட்டு வெளியில் போயிட்டாங்க, ஒரு சிலர் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறாங்க. எதனால் தெரியுமா? ஆண்டவர் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு வராங்க. ஓகேங்களா? நல்ல விஷயந்தான். ஆனால் இது மாத்திரம் நோக்கமாக வந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக அந்த பிரதர் ஏதாவது சொல்கிறாரான்னு எதிர்பார்த்துட்டு வருவீங்க. ஒருவேளை உங்கள் மனசில் அப்படி ஒரு எண்ணம் இருந்ததுன்னா இன்றைக்கி அதை மாற்றிக்கோங்க. புதுசு புதுசாக கற்றுக் கொடுக்குறது நாங்கள் வேறு வேறு சப்ஜெக்ட் எடுக்க போகிறது கிடையாது. கரெக்டாக? இன்றைக்கி ஒன்றும் பிரதர் சொன்னது ஏற்கனவே சொன்னது தானே, இன்றைக்கி ஒன்றும் புதுசாக சொல்லித்தரல, அப்படி மனநிலையில் வந்தீங்கன்னா நீங்கள் ஏமாந்து போவீங்க. ஓகேங்களா? ஏசு ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரா? ஜீசஸ் ஒவ்வொரு நாளைக்கு புது புது டாபிக் எடுத்தாரா? அவர் எடுத்ததில் ரொம்ப முக்கியமான டாபிக் பரலோக ராஜ்யத்தை குறித்து தான் அவர் பிரசங்கம் பண்ணுறார். அவருடைய மொத்த டாப்பிக்குடைய மைய கருத்து என்னது? பரலோக ராஜ்யம். அதை குறித்து தான் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் கொண்டு போகிறார். ஓகேங்களா? அதில் உள்ள பல அம்சங்களை சொல்லி கொடுக்குறார். ஓகே, ஆனால் புதுசு புதுசாக நமக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வரும்போது, ஒரு ஸ்டேஜ் வரும்போது இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தானே ஒரு எண்ணம் வரும்போது என்ன ஆகுது? இந்த ஜெப வழிபாடில் உள்ள இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி போயிடும். இன்றைக்கி 100 சகோதரி எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டாங்க, பிரதர் உங்கள் மெசேஜ் நிறைய கேட்டிருக்கேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, நான் அதை திரும்ப திரும்ப கேட்டிருக்கேன், அதை எழுதியும் பார்த்துருக்கேன், அதை மக்கள்கிட்ட போய் சொல்லவும் செஞ்சுருக்கேன், ஆனால் ஒரு சில விஷயம் அதை செயல்படுத்துறது கஷ்டமாக இருக்குது, அதை நான் இன்றைக்கி ஒரு விஷயத்தை கஷ்டப்பட்டு செயல்படுத்தினேன், அப்போ தான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, கடவுள் எவ்வளோ என்னை குறித்து சந்தோஷப்படுறான்றது ஃபீல் பண்ண முடிஞ்சதுன்னாங்க. இப்போ எது பெட்டர்? அப்போ மெசேஜ் திரும்ப திரும்ப கேட்குறது முக்கியமா, எழுதி பார்க்குறது முக்கியமா, எல்லாத்தையோட அதை செயல்படுத்துறது முக்கியமா? செயல்படுத்துவது தான் முக்கியம். இப்போது புதுசாக கற்றுக் கொடுக்குறது ரொம்ப பெருசாக கிடையாது. நான் உண்மையிலே சொல்கிறேன், இது வரைக்கும் ஜீசஸ் மினிஸ்டரில் கற்றுக் கொடுத்ததை நீங்கள் கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு நீங்கள் இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை, ஜீசஸோட ஐக்கியமாயிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? அதை மற்றவங்களுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சொல்லிக் கொடுப்போம், உங்களால் உள்ளத்தில் வச்சுட்டு இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் சொன்னீங்க இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவ அனுபவிக்கணும், டேஸ்ட் பண்ணணும்னா ஒரு ரொம்ப சிம்பிள் மெத்தடு சொல்லிக் கொடுக்குறது அப்படியே நீங்கள் செயல்படுத்தணும். செயல்படுத்தி பண்ண முடியலன்னா வந்து கேட்கணும், பிரதர் நான் இப்படி ட்ரை பண்ணேன் ஆனால் சக்ஸஸ் ஆகலை, இல்லை ட்ரை பண்ண என்னால் முடியல,
அப்படின்னா எங்களுக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லி கொடுத்து எப்படி செய்ய வைக்கலாம். இன்னொரு சகோதரி கேட்டாங்க, என்கிட்ட ப்ரைடு இருக்குன்னு சொன்னீங்க பிரதர், எப்படி அதை போக்குறது? பல நேரங்கள் அந்த சிஸ்டருக்கு நான் ஒரு சில ஐடியா சொன்னேன், இப்படி இப்படி பண்ணுங்க சிஸ்டர், ஆண்டவர் உங்களுக்கு இந்த ஜெபத்தை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தேன். அதெல்லாம் செஞ்சு பார்த்தாங்க. மறுபடியும் வந்து கேட்டாங்க. அப்போ நான் சரி நீங்கள் யார் கேட்டாலும் நான் உடனே பதில் சொல்லுவேன். உள்ளத்தில் ஆவியானவற்றை பேசினேன். அப்போ ஆவியானவர் சரி அவங்கள எங்கிட்ட கேட்க சொல்லுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அப்போ அவங்கள்ட்ட சொன்னால் நீங்கள் ஜீசஸ் கிட்ட போய் உட்காந்து கேளுங்க, அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அவங்க போயிட்டு நற்கரங்களில் உட்காந்து ஒரு மணிக்கணக்காக உட்காந்து ஜெபம் பண்ணிவிட்டு வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டாங்க. பிரதர், என்கிட்ட இவ்வளோ மிஸ்டேக் இருக்குது, எக்கச்சக்கமான ப்ராப்ளம் இருக்குன்னு ஆண்டவர் ஒன்றா எனக்கு சொல்லி கொடுத்தார். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. அப்போ நம்ம புதுசு புதுசாக கற்றுக்கிறது முக்கியம் கிடையாது. ஒரு காரியம் சொல்லும்போது அதை நம்ம கடைபிடிக்கிறோமா? அவங்க முதல்ல ஒரு ஜெபம் சொல்லி கொடுத்து நான் அந்த ஜெபத்தை படிக்கிங்க சிஸ்டர்னு சொன்னேன். அவங்க கொஞ்ச நாள் படித்தாங்க. அதுக்கப்புறம் அதை தியானம் செய்யுங்க சிஸ்டர்னு சொன்னேன். தியானம் செஞ்சாங்க. இருந்தாலும் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியல. அப்போது இன்னொரு மெத்தட் சொல்லிக் கொடுக்குறேன், இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ கடவுள் வழி நடத்துகிறார். அப்போ நம்ம செயல்படுத்தும் போது தான் எங்கே அதை நம்ம சரியாக செயல்படுத்த முடியுதா முடியலையா. நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டாலும் அதை செயல்படுத்தும் பொழுது தான் அதனுடைய முழுமைக்கு வரணும். அப்போ தான் இறை வார்த்தை மாம்சமாக வருகிறது. புரியுதுங்களா? யோவான் 1வது அதிகாரம் 14வது இறை வார்த்தையை நம்ம பார்க்குறோம் இல்லையா? யோவான் 1:14 யாராவது படிங்க பார்க்கலாம். வாக்கு மனிதனானார், இவரது நிறைவில் இருந்து நாம் யாவரும் ஒருத்தர் படிங்க. அருளுக்கு மேல் அருள் பெற்றுள்ளோம். 14 யோவான் 1:14 வாக்கு மனிதனானார், இடையே குடிகொண்டார், அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம், அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். வெரி குட். இப்போ வாக்கு மனிதரானார் போது இறை வார்த்தை ஆவிக்குரிய ஒரு வார்த்தையை நம்முடைய உலகத்துக்கு அன்னை மரியாள் கொண்டு வந்தாங்க. எப்படி கொண்டு வந்தாங்க? அந்த வார்த்தையை தியானிச்சாங்க, அந்த வார்த்தையை கடைபிடிச்சாங்க, அந்த வார்த்தை மாம்சமாக இந்த உலகத்திற்கு கொண்டு வர முடிஞ்சது. அப்போ நம்ம கேட்குற வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும்போது வந்தால் தான் நம்ம கிறிஸ்தவன், உண்மையிலே கிறிஸ்தவர்கள். ஓகேங்களா? அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த மினிஸ்ட்ரியோட மெயின் இது அதுதான். அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்னால் பண்ண முடியல பிரதர், ஒருத்தர் மன்னிக்கணும்னு நினைக்கிறேன், மன்னிக்க முடியல. ஒருத்தர் அன்பு செய்யணும்னு நினைக்கிறேன், அன்பு செய்ய முடியல இல்லையா? இன்னொரு சகோதரி எனக்கு அப்படி தான் நீ வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தாங்க. அவங்க குடும்பத்தில் ஒருத்தரை அவங்களால முழுமையாக அவங்க அன்பு செய்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஜெபிக்கும் போது ஆண்டரையும் முழுமையாக அன்பு செய்யலை. அப்போது என்ன பண்ணணும்னு அவர் ஆண்டரை சொல்லிக் கொடுக்குறார். போய் செய்கிறதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் இல்லை, இருந்தாலும் இதை நம்ம செய்யணும்னு முயற்சி பண்ணி செய்யும்போது ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நாங்கள் கேட்டோம், மெசேஜ் நல்லா இருந்தது, பிரதர் புதுசாக இதை சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு நினச்சிட்டு போனீங்கன்னா நீங்கள் உங்களை ஏமாத்திக்கிறீங்க. நம்முடைய அறிவுக்கும் ஞானத்திற்கும் ஓகே எங்களுக்கு இங்கே டீச்சிங் வித்தியாசமாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. ஆனால் அதை நீங்கள் கடைபிடிக்கும் போது அவங்க உங்கள் வாழ்க்கையில் அது அற்புதத்தை கொடுக்கும். ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் கடைபிடிக்கும் போது தான் அதில் நீங்கள் சிலர் என்ன பண்ணுறாங்க, பிடித்த வார்த்தையை கடைபிடிக்கிறாங்க, மற்ற வார்த்தையை விட்டுடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நான் சொல்றது புரியுதா? சிலருக்கு இறை வார்த்தை அவங்களுக்கு பிடிச்ச வார்த்தையெல்லாம் கடைபிடிப்பாங்க, அவங்களுக்கு பிடிக்காத வார்த்தையை விட்டுருவாங்க. அப்படி கிடையாது. அனைத்து கட்டளையும் கடைபிடிச்சாதான் பரிசுத்தவான். இப்போ நம்ம எல்லா கட்டளை ஒன்றில் தவறினாலும் 10 கட்டளையும் மீறினதுக்கு அடையாளம் பைபிள் சொல்லுது. இப்போ நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கடைபிடிக்க முயற்சி பண்ணணும். அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ப்ராப்ளம் வரும்போது உதவி கேளுங்க, என்னால் முடிஞ்சதை சொல்லிக் கொடுக்குறேன். மறுபடியும் முடியலையா? யார் யாரெல்லாம் அப்படி பண்ணுறீங்களோ அவங்க உண்மையிலே ஆன்மீக வாழ்க்கையில் நீங்கள் வளர்றீங்க. ஓகே, இப்போ நீங்கள் நிறைய ஆன்சர் பண்ணியிருந்தீங்க இல்லையா? இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெஸ்ட் ஆன்சர் எது தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இதுதான் சொல்ல வரல. ஒரு சகோதரி சொன்னார், நான் இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும். கரெக்டா? மத்தேயு ஐ திங்க் ஜோசப் பிரதர் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். மத்தேயு 28வது அதிகாரம் 19வது இறை வார்த்தை.
மத்தேயு 28:19. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள், தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். ஆமாம். ஜீசஸ் மோட்சத்துக்கு போகிறதுக்கு முன்னால அப்போஸ்தலரை பார்த்து என்ன சொல்றாரு? உலகம் முடியும் வரை நான் உன்னோடு இருக்கிறேன், கவலைப்படாதீங்க, நான் சொல்லிக் கொடுத்த எல்லாவற்றையும் மற்றவங்ககிட்ட போய் சொல்லிக் கொடுத்து எல்லோரையும் என்னுடைய சீடர்களாக மாற்றுங்கள். இந்த ஜெபக்குழுவுக்கு நீங்கள் வரீங்கன்னா கடவுள் உங்களை சீடராக மாற்றுறது தான் விரும்புகிறார். ஓகேங்களா? பக்தர் கோடிகளாக மாற்றுறது கிடையாது. நிறைய பேர் கிறிஸ்துவுக்கு பக்தராக இருக்கிறோம், ஏசு கிறிஸ்துக்கு பக்தராக இருக்கிறோம், அன்னை மரியாருடைய பக்தராக இருக்கிறோம். ஜீசஸ் பக்தராக இருக்கிறதுக்கு கூப்பிடல. பைபிள் ஏதாவது ஒரு இடத்துல பக்தர்ன்ற வார்த்தை பயன்படுத்தியிருக்கா? டிவோட்டின்னு ஏதாவது பயன்படுத்தியிருக்காரா? இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறோம்? டிவோட்டிஸாக இருக்கிறோம், பக்தர்களாக இருக்கிறோம், ஆனால் சீடர்களாக இருக்கிறது கிடையாது. பக்தர்களுக்கும் சீடருக்கும் என்ன வித்தியாசம்? இது வாலண்டியர் சொல்ல வேணா, மற்றவங்க சொல்லலாம். பக்தர்களுக்கும் டிசைபிள்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்? சீடர்களுக்கும் பக்தர்களுக்கும் என்ன வித்தியாசம்? பக்தர்கள் வந்து தங்களோட விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்றதுக்காக ஆண்டவரோட பக்தியா இருக்காங்க. சீடர்ன்றது ஆண்டவரோட விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக சீடரா இருக்காங்க. வெரி குட். தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக பக்தர்கள் இருக்கிறாங்க, ஆண்டோடைய விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு சீடர்கள் இருக்காங்க. வெரி குட். வேற யாராவது? எல்லாரையும் சீடர் ஆக்குங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு இயேசு. கரெக்ட். ஓகே, அந்த சீடர்களுக்கும் பக்தர்களுக்கும் என்ன வித்தியாசம்? இயேசுபாவை ஃபாலோ பண்றவங்க சீடர்கள். இயேசு சொன்னாங்கல்ல, உங்கள் காலடிகளை நான் கழுவினேன்னா அதே மாதிரி நீங்களும் பண்ணணும் அப்படின்னு. அது வந்து சீடர்கள். கீழ்ப்படிதல். இருங்க சிஸ்டர், ஒன் பை ஒன்னா. சிஸ்டர் நீங்க சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து ஃபாலோ பண்றவங்க சீடர்கள், பக்தர்கள் என்ன பண்றாங்க? பக்தர்கள் வந்து அவங்களோட ஏதோ ஒரு தேவைக்காக நல்ல பக்தியா இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. சரி, வெரி குட். ஓகே, வேற யாராவது? ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்வது மட்டும்தான். அதோட பெற்றுக்கொண்டு ஆண்டவர் விட்டுருவாங்க, கிடைச்சிருச்சு அப்படின்னா. ஆனா சீடர்கள் வந்து இயேசுவாகவே மாற வேண்டும், அவராகவே மாற வேண்டும் என்பதற்காக. வெரி குட், வெரி குட். குட். வேற யாராவது? பக்தர்கள் வந்து அவங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்காக, அவங்களுக்கு தேவைக்கு அப்போ சிஸ்டர். ஆனா சீடர்கள் வந்து ஜீசஸ் என்னென்ன சொல்லிருக்காங்களோ அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க லைஃப் லாங். அவங்க அன்பு கூறுதல். குட் குட், எல்லாமே கரெக்டா சொல்றீங்க. அப்ப நம்ம தேவைக்காக ஜீசஸ் வந்தோம்னா எஸ், பிரைஸ் தி லார்ட். சீடர்கள் வந்து இயேசுவுக்கு மிக அருகில் இருக்கிறவங்க, பக்தர்கள் வந்து தொலைவில் இருக்கிறவங்க. சரி, ஓகே. சீடர்கள் வந்து ஜீசஸ்க்கு அருகாமையில் இருக்கிறாங்க. ஓகே, வெரி குட் சிஸ்டர். லியோ பிரதர் சொல்ல வந்தீங்க. சீடர்கள் வந்து இறைசாட்சியா வந்து மரிக்கிறதுக்கு தயாரா இருப்பாங்க, பக்தர்கள் வந்து இறைசாட்சியா மரிக்கிறதுக்கு தயாரா இருப்பாங்க. சரி, ஓகே, ஃபைன், குட். சீடர்களுடைய ஒரு முக்கியமான குணம் என்ன தெரியுமா? குரு என்ன செய்யறாரோ அவர் அப்படியே இமிடியேட் பண்றது தான் சீடர்களுடைய வேலை. இந்த சீடர்கள்ன்றது நம்முடைய நாட்டிலே இருந்தது. அந்த காலத்துல ஒரு ரிஷி யாரோ ஒருத்தர் இருந்தாரோ, அவர்கிட்ட போய் ஒரு ஸ்டூடெண்ட் அவரை கத்துக்கணும்னா அவர் பண்ணதெல்லாம் இவங்க அவர்கிட்ட வந்து என்னென்ன சொல்றாரோ அதெல்லாம் கத்துப்பாங்க, அவருக்கு கூட வந்து அவருக்கு உதவி செய்வாங்க, அவர் அப்படியே இமிட்டேட் பண்ணுவாங்க. குரு என்ன செய்யறாரோ அதை அப்படியே காப்பி அடிக்கிறதுக்கு பேர் தான் சீடர்கள். முதிர்ந்த ஒரு சீடர் என்னவாரு? குருவிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அவரை போல, குருவை போல மாறணும். அதுதான் சீடத்துவத்துடைய ஒரு முக்கியமான ஒரு நோக்கம். குருவை போல நான் ஆக வேண்டும். அதனால ஜீசஸ் என்ன சொல்றாரு? சீடர்கள் குருவை விட மேலானவர் கிடையாது, ஆனால் நீ குரு மாதிரி ஆனால் போதுன்றார். கரெக்டா? ஸோ சீடருடைய ஒரு முக்கியமான நோக்கம் என்ன? குருவை போல ஆக வேண்டும். ஏசு கிறிஸ்து நம்ம சீடராக தான் அழைக்கிறார், பக்தர்களாக அழைக்கல, கூட்டத்தோட சத்தம் போடுற கும்பலாக அழைக்கல, இல்லையா? பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க? தனியாக இருக்கும்போது ஜபிக்கிறது கிடையாது, மொத்த கூட்டத்தில் சத்தம் போடுறது,
பக்தி முயற்சிகளில் தங்களுக்கு விருப்பமான ஒரு செயல்பாடு செஞ்சு ஆண்டவரை திருப்திப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, ஒன்று அவங்களுடைய தேவைகளுக்காக நிறைய பேர் வராங்க. இன்னொரு முக்கியமான காரியம், உலகப்பூர்வமான முயற்சிகளில் கடவுளை தேடுகிறார்கள் இல்லையா? பாத யாத்திரை போகிறது, நிறைய காரியங்களுக்கு நம்ம சொன்னோம்னா ஒரு சிலருக்கு கஷ்டமாயிடணும், அதனால் சொல்ல விரும்பல. இறை வார்த்தையின் அடிப்படையில் இல்லாத பக்தி முயற்சிகளை தயவுசெய்து செய்யாதீங்க. திருச்சபை அங்கீகரிக்காத பக்தி முயற்சிகளை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. செய்கிறது நல்லதும் கிடையாது. கரெக்டா? நான் மறுபடியும் சொல்கிறேன், திருச்சபை அங்கீகரிக்காத பக்தி முயற்சிகள், திருச்சபை அங்கீகரித்த பக்தி முயற்சி ஓகே, ஜெபமாலை இருக்குது, இரக்கத்தின் ஜெபமாலை இருக்குது, பண்ணுங்க, நல்ல விஷயம். மற்ற நிறைய காரியங்கள் திருச்சபை அக்செப்ட் பண்ணாத காரியங்கள் நிறைய நம்ம தெரிஞ்சவங்க சொல்லி கொடுத்தது நம்ம நிறையா செய்கிறோம். அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாத்தோட முக்கியமானது, ஏசு கிறிஸ்து பண்ணதை நம்ம அப்படியே செய்கிறோமா? சீடருடைய மிக முக்கியமான ஒரு வேலை என்னன்னா, குருவை காப்பி அடிக்கிறது. சிம்பிளாக சொல்ல போனால் அப்படிதான், குருவை காப்பி அடிக்கிறது. நீங்கள் மரியா வால்டர் புக்கில் படிக்கும்போது யோவானனுடைய லைஃப்பை அவருடைய அந்த புக்கில் அப்படி தான் எழுதுகிறாங்க. அவர் வயசு ஆக ஆக ஒரு ஸ்டேஜில் அவருடைய மேனரிசம், நடக்கிறது, நிற்கிறது, பேசுகிற ஸ்டைல் எல்லாமே ஜீசஸ் மாதிரி ஆகி போச்சுன்றாங்க. அவர் இயேசு கிறிஸ்து அந்த அளவுக்கு அப்படி காப்பி அடித்தார். காப்பினா என்னது? காப்பி அடிக்கணும்னு கிடையாது, இயேசுவாக அவர் மாறினான்ற மாதிரி கம்ப்ளீட்டாக அவருடைய பேச்சு எல்லாமே செயல் அனைத்தும் இயேசு கிறிஸ்துவை போல மாறினார்னு சொல்லி அந்த புக்கில் போடுறாங்க. அப்போது ஒரு சீடருடைய வேலை என்ன? ஜீசஸ் இமிட்டேட் பண்ணுறது. அதனால தான் ஒரு அருமையான ஒரு புத்தகம் இருக்குது, இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி, இயேசு கிறிஸ்துவை எப்படி இமிட்டேட் பண்ணுறது. அந்த புக்குடைய நோக்கமே அதுதான். ரொம்ப அருமையான ஒரு புத்தகம். பைபிளுக்கு அடுத்தபடியாக ஒரு காலத்தில் அதிகமாக சேலான ஒரு ஸ்பிரிச்சுவல் புத்தகம் அதுதான், இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட். தமிழ் அந்த புத்தகத்தை மொழிபெயர்த்திருந்தாங்க. கிறிஸ்துவின் அனுசாரம். யார் அது? படிச்சிங்களா சிஸ்டர்? கொஞ்சம் படித்தேன் ஃபாதர், சிஸ்டர் மேலே படிக்கல. ஓகே, அந்த புக்கை வந்து நீங்கள் ஃபுல்லாக படிக்கக்கூடாது. ஒரு பேஜ் படிக்கணும், அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். புரியுதுங்களா? சரிங்க பிரதர். ஒரு மாதம் ஆனாலும் ஒரு பேஜ் படிச்சுட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்னொரு பேஜ் படிச்சிங்கன்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியலன்னா அடுத்த பேஜ் போகக்கூடாது. அப்படி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் ஜீசஸ் மாதிரி மாறுவீங்க. அந்த புக்குடைய நோக்கமே அதுதான். அந்த புத்தகத்துடைய நோக்கமே இயேசு கிறிஸ்துவை போல எப்படி ஆகிறது, இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவை எப்படி நாம் காப்பி அடிக்கிறது. நான் காப்பின்னு நம்மளுக்கு புரிஞ்ச லாங்குவேஜில் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவை போல் எப்படி மாறுறதுன்றதுடைய புத்தகம். சின்ன சின்ன பேராகிராஃபாக இருக்கும், பெரிய புக்கெலாம் கிடையாது, ரொம்ப சின்ன புக். ஸோ ஏன்னா ஒரு சீடருடைய வேலை என்ன? குருவை போல மாற வேண்டும். அதுதான் பிதா நம்ம எதுக்காக அழைத்தார். ரோமர் 8வது அதிகாரம் 29வது இறை வார்த்தை. ரோமர் 8:29. அது அழிவு முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கேற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன் குறித்து வைத்தார். அச்சகோதரர் சகோதரிகள் பலரும் தம் மகன் தலைப்பேற்றானவராய் இருக்க வேண்டுமென்றே இப்படி செய்தார். ஆமென். தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தன் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் என்று கடவுள் முன் குறித்து வைத்தார். பிதா நம்மை உலகம் தோன்றுவதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவின் வழியாக முன்குறித்து வைத்ததற்கு முக்கியமான நோக்கம் என்ன? நாம் ஒவ்வொருத்தரும் இயேசு கிறிஸ்துவின் சாயல் ஆகணுன்றது தான். கரெக்டா? பிதா நம்ம இயேசு கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தது காரணம் என்னது? நாம் ஒவ்வொருவரும் ஒரு குட்டி ஜீசஸா இருக்கணுன்றதுக்கு தான். கரெக்டா? இயேசு கிறிஸ்துவே தலைப்பேரானவர், நம்ம எல்லாம் அதுக்கு அடுத்தபடியா. அவர் தான் முதல் மகன், நம்மெல்லாம் பின்னால மகன் மகள். அப்போ இயேசு கிறிஸ்துவை போல நாம் இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் பிதா நம்மை இயேசு கிறிஸ்துவின் வழியாக இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே தேர்ந்தெடுக்கிறார். இதுதான் பிதா நமக்கு வச்சிருக்க நோக்கம். இயேசு கிறிஸ்து உயிரை கொடுத்தது ஓகே, பல காரணங்கள் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில நாம் இயேசு கிறிஸ்துவை போல மாறணும். அப்போ ஒவ்வொரு காரியமும் நம்ம என்ன பண்ணணும்? அவர் செஞ்ச மாதிரி செஞ்சு பார்க்கணும். கேட்டா போதாது, படிச்சா போதாது. இப்போ நிறைய பேர் நம்ம நிறைய ஆண்டரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, ஜீசஸை பற்றி தெரிந்து கொள்வதில் 2 இருக்குது. நீங்கள் இங்கே தெரிந்து கொண்டீங்கன்னா ப்ராப்ளம். ஹார்ட்டில் தெரிந்து கொள்வது வேற, சிந்தனையில் தெரிந்து கொள்வது வேறு.
இயேசு கிறிஸ்துவை உங்கள் இருதயத்தில் உணர்வது வேறு, சிந்தனையில் தெரிந்து கொள்வது வேறு. சிந்தனையில் தெரியணும்னு சொல்லும்போது நம்ம நிறைய நாலேஜ் வேணும், நிறைய கற்றுக்கணும், புதுசாக கற்றுக்கணும். அப்படி வரும்போது ப்ராப்ளம் ஆகிடும். இன்னைக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா, ராபோஜனத்தில் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்கிட்ட ஒன்று சொல்கிறார், என்னோடு பந்தியில் இருக்கிற ஒருத்தர் என்னை காட்டி கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா? எல்லாரும் என்ன சொல்லி சொல்லி கேட்குறாங்க அப்போ? யாருன்னு கேக்குறேன். அவ்வளோதான் கேட்குறாங்களா? நானாங்கிறாங்க. எல்லாரும் நானா. ஓகே, யூதாஸ் எப்படி கேட்குறாரு? அவரை நானான்னு தான் கேட்பேன். ஓகே, நீயே சொல்லிட்டாய். மத்தேயு 26 20லேருந்து 25 வரைக்கும் யாராவது ஸ்டெலஸ் நீங்கள் படிங்க பார்க்கலாம். மத்தேயு 26வது அதிகாரம், மத்தேயு 26 திருவசனம் 20லேருந்து 25 வரை. மாலை வேளையானதும் வெயிட், நான் ஸ்டெல்லா சிஸ்டர் படிக்க சொன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மத்தேயு 26 20லேருந்து 25. பொறுமையா போகலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. மாலை வேளையானதும் அவர் 12 பந்தியில் அமர்ந்தார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய், ஆண்டவரே, அது நானோ என ஒவ்வொருவரும் ஆண்டவரிடம் கேட்க தொடங்கினார்கள். அதற்கு அவர், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டிக் கொடுப்பான். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு. அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும், ரபி, நானோ என அவரிடம் கேட்க, இயேசு, நீயே சொல்லிவிட்டாய் என்றார். ஆமென். ஆமென். இப்போ மற்ற சீடர்களுக்கும் யூதாஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ்? எல்லாம் மறுபடியும் படிக்கிறீங்க பாத்தீங்களா? ரவி நானோன்னு கேட்டாரு. ஓகே, மற்றவங்க எப்படி கேட்டாங்க? தங்களை தாங்களே கேட்டுக்கிட்டாங்க. ஆண்டவரே அது நானோ. வித்தியாசம் புரியுதா? சரி, மற்ற எல்லா சீடர்களும் ஆண்டவரே அது நானான்னு கேக்குறாங்க. யூதாஸ் என்ன கேக்குறாரு? ரபி நானான்னு கேக்குறாரு. இது நம்ம படிக்கும்போது சாதாரண விஷயமா தெரியலாம், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி, மற்ற எல்லா டிசைபிளை பொறுத்த வரைக்கும் ஜீசஸ் மெஸ்ஸியா, இஸ் அ லார்ட், இஸ் அ சேவியர். ஆனால் யூதாஸை பொறுத்த வரைக்கும் ஜீசஸ் சேவியர் கிடையாது, ஜீசஸ் மெஸ்ஸியா கிடையாது. அவருக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு டீச்சர். அவர் அப்படிதான் பார்க்குறார். யூதாஸ் ஜீசஸ் எப்படி பார்க்குறாரு? ஒரு டீச்சரை பார்க்குறார். ஆனால் மற்ற சீடர்கள் எப்படி பார்க்குறாங்க? ஆண்டவரை பார்க்குறாங்க, மெஸ்ஸியாவை பார்க்குறாங்க. இதுதான் யூதாஸை பாவத்தில் போய் விட வைக்கிது. அப்போ நீங்கள் ஜீசஸ் எதுக்கு தேடுறீங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு குருவாக தேடுறீங்களா? நான் அவருடைய டிசைப்பிளாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னா, இல்லை நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆண்டவர்கிட்ட வந்து நிறைய இப்போ கில்பர்ட் பிரதர் நிறைய வித்தியாசமாக சொல்லி கொடுக்குறாரு, இல்லை நிறைய காரியம் எனக்கு தெரியாத தெரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்லி வந்தீங்கன்னா யூதாஸ் மாதிரி ஏமாந்து போயிருவீங்க. ஒருவேளை நீங்கள் இதுக்கு மேலே அப்படி நினச்சிருக்கலாம், ஆனால் இன்றைக்கி உங்கள் மனசை மாற்றிக்கோங்க. ஒரு சில விஷயம் புதுசாக இருந்திருக்கலாம், உங்களுக்கு தெரியாத விஷயமா இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களுடைய தேடுதல் என்ன இருக்கணும்? ஏசு கிறிஸ்துக்கு நான் ஒரு சரியான ஒரு சீடனா மாறணும். அதுக்கு இங்கே இருக்கிற டீச்சிங் உங்களுக்கு உதவி செய்தான்னு பாருங்கள். ஏசு கிறிஸ்துவிட்டு நான் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும், மற்ற இடத்துல சொல்லிக் கொடுக்காத மாதிரி இங்கே சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்தீங்கன்னா யூதாஸ் மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. புரியுதுங்களா? உங்களுக்கு என்னவா இருக்கணும்? ஏசு கிறிஸ்துவை போல் நான் மாற வேண்டும், நான் ஒரு நல்ல சீடனா ஆக வேண்டும். இந்த எண்ணத்தோடு நீங்கள் வந்தீங்கன்னா ஸ்லோவாக இதில் இங்கே சொல்லிக் கொடுக்க நீங்கள் கடைபிடிக்கும்போது நிச்சயமாக ஒரு நல்ல சீடராக மாற முடியும். கண்களை மூடி ஒப்பு கொடுக்கலாமா? ஒருவேளை நாம் இயேசு கிறிஸ்துக்கு நல்ல சீடராக ஆகணுன்ற ஒரு எண்ணம் இல்லாமல்
வேற ஒரு எந்த எண்ணத்தில் வந்திருந்தாலும் அது சரியான ஒரு பாதையில் நம்ம போயிருக்க மாட்டோம். கண்களை மூடுவோம். கல்வாரியில் இருக்கிற சிலுவையை நம்ம ஜீசஸை பார்க்கலாம். இங்கே உள்ள டீச்சிங் வித்தியாசமாக இருக்குது, இல்லை எனக்கு குணத்தை கொடுக்குது, எனக்கு விடுதலையை கொடுக்குது, அது எல்லாம் நல்லது. ஆனால் நம்முடைய நோக்கம் சரியாக இருக்க வேண்டும். கடவுள் என்னை ஒரு சீடனாக அழைத்திருக்கிறார். சீடன் என்பவன் குருவை பின்பற்ற வேண்டும். குரு செய்த ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும். குரு எது செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அது செய்யக்கூடாது. அவர் எதை செய்யணும்னு சொன்னாரோ அதை செய்யணும். அவரை போல பேச்சிலும் நடையிலும் எண்ணத்திலும் நான் மாற வேண்டும். இந்த ஒரு மனநிலை நம்மளுக்கு வந்தால் தான் இந்த ப்ரேயர் மீட்டிங் நீங்கள் தொடர்ந்து பயணிக்க முடியும். ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட. இந்த நோக்கம் இல்லாமல் வேறு எதுக்கு வந்திருந்தாலும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. உங்களுடைய நோக்கம் தப்பு, அதாவது மோசம்னு சொல்லலை, ஆண்டவர்கிட்ட நிறையா தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்கலாம். பட் அதை விட முக்கியமானது இயேசு கிறிஸ்துவை போல நான் மாற வேண்டும், அவருடைய உண்மையான சீடனாக வேண்டும் என்பதே சரியான ஒரு நோக்கமாக இருக்க வேண்டும். அதனால் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அப்படி இல்லாமல் நம்ம வந்திருந்தோம்னா, ஒருவேளை உலகப்பூர்வமாக வந்திருந்தால் அந்த உலகப்பூர்வமாக வந்த விஷயம் தப்பு கிடையாது, ஆனால் அது நிறைவேறும் கடவுள் நிச்சயம் நிறைவேற்றுவார். ஆனால் முக்கியமான நோக்கம் கடவுளுடைய சீடனாக வேண்டும், அவரை போல நாம் மாற வேண்டும், இயேசு கிறிஸ்துவை போல் நாம் மாற வேண்டும். கடவுள் விரும்புகிறது நம்மகிட்ட அதுதான். பிதா நாம் ஒவ்வொருவரையும் அவருடைய பிள்ளைகளாக, மகனாக, மகளாக அழைத்திருப்பது இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஏற்றவாறு நாம் மாற வேண்டும் என்பது. ரோமர் 8:29 அப்படிதான் சொல்லுது. தம்மை முன்குறித்த ஒவ்வொருவரும் தன் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு மாற வேண்டும், இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும். அப்போதான் நம்மளை மகன் என்று அவரை அழைக்க முடியும். அந்த ஒரு எண்ணத்தில் நாம் இல்லாமல் இருந்தால் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம். இன்றிலிருந்து நீங்கள் இந்த ஜெபத்துக்கு வரும்பொழுது அதை மனதில் வைத்து வாங்க. புதுசாக கற்றுக்கணும், இப்போ போன வருஷம் சொல்லிக் கொடுத்து தான் பிரதர் இந்த வருஷம் சொல்லிக் கொடுக்குறார் அப்படின்னு நீங்கள் நினச்சின்னா ஏமாந்து போவீங்க. போன வருஷம் சொல்லிக் கொடுக்க இந்த வருஷம் சொல்லிக் கொடுக்குறார், அதை நம்ம பின்பற்றோமான்னு பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை போல் நாம் வாழ்கிறோமா, அவர் சொன்னதை பின்பற்றுறோமா? பின்பற்ற முடியலன்னா நீங்கள் கேட்கலாம், நீங்கள் ஓப்பனாக கேட்கலாம் அல்லது அப்ரோச் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இப்போ ஆண்டவரே, இன்று முதல் ஒரு உண்மையான சீடனாக வாழ்வேன், உம்மை போல ஒவ்வொரு காரியத்திலும் உம்மை பின்பற்றுவேன். புனிதர்கள் கூட பின்பற்ற வேண்டாம், தயவுசெய்து ஜீசஸை மாத்திரம் பின்பற்றுங்க. ஏன்னா புனிதர்களை பின்பற்ற போது கூட நமக்கு தவறி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நான் அடுத்த வாரம் உங்களுக்கு ஏன்னு சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் பின்பற்றுங்கள். அவர் சீடரை எப்படி பயிற்றுவித்தாரோ அதே போல நம்மளுக்கும் பயிற்றுவிக்கிறார். இன்று பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை எப்படி 3.5 வருடம் தயார் செய்தாரோ அதே போல பரிசுத்த ஆவியானவர் நம்மளையும் தயார் செய்கிறார். அடுத்த வாரம் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். எப்படி ஆவியானவர் நம்மளை பயிற்றுவிக்கிறார், எது பெஸ்ட் மெத்தட், நம்ம ஒரு சீடனாவதுக்கு எது சரியான வழி என்பதை நாம் அடுத்த வாரம் தியானிப்போம். ஆனால் நீங்கள் முதல்ல இதை டிசைட் பண்ணணும். ஆண்டவரே, நான் அது இதுன்னு கேட்காம உண்மையான சீடனாக மாற வேண்டும். இதுவரை வேற எந்த விஷயத்துக்கு வந்திருந்தாலும் இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இன்று முதல் உண்மை மாத்திரம் பின்பற்றக்கூடிய ஒரு உண்மையான சீடனாக என்னை மாற்றுங்க, அதுக்கு தேவையான கிருபை எனக்கு கொடுங்கன்னு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இது என்னையும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் ஒப்பு கொடுக்குறோம். அப்பா, இதுவரை எந்த நோக்கத்திற்காக இவர்கள் வந்திருந்தாலும் இதோ இன்று முதல் உம்முடைய உண்மையான சீடர்களாக, இந்த உலக காரியத்திற்காக அல்ல, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும் ஒரு பிள்ளைகளாக உம்மை போல் மாற என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யக்கூடிய ஒரு மனநிலையை அப்பா இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் எனக்கும் நீர் கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். அதற்கு தேவையான கிருபையினால் எங்களை நிரப்புமாறு ஜெபிக்கிறேன். தேவமாதாவே, இதோ அப்போஸ்தலருக்கு நீர் பரிந்து ஜெபித்தது போல எங்களுக்காக ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பிறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாம். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே.